ஒரு முக்கோணத்தின் உயரம் 30% அதிகரித்து மேலும் அடிப்பக்கம் 20% குறைந்தால் அந்த முக்கோணத்தின் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம்னா என்ன? ஆரம்பத்தில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? ஆஃப் பிஹெச். ஆஃப் வந்து கான்ஸ்டன்ட், இதை விட்டுருங்க, பிஹெச்னே வச்சுக்கலாம். முதல்ல ஆரம்பத்தில் பரப்பளவு என்னவாக இருந்திருக்கும்? ஒன்றுன்னு நம்ம வச்சுக்குவோம். இப்போ என்ன இருக்குது? சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு உயரம் எவ்வளோ %? 30% அதிகரிச்சுன்னா அளவு ஏற்கனவே 100% இருந்ததுன்னு வச்சுங்க. இப்போ 30னா 130, %னா பை 100. அப்போ என்ன வரும்? 1.3. என்னது? ஹெச். அப்புறம் அடிப்பக்கம் பேஸ் 20% குறைந்தா, அப்போ ஆரம்பத்தில் 100%, 20% குறைஞ்சா 80%. அப்போ 80%னா நம்பரை மாற்றிங்க. அப்போ 0.8. அவ்வளோதான். அப்போ பிஹெச். பி எவ்வளவு? 0.8 இன்ட்டு ஹெச் எவ்வளவு? 1.3. 8 1.3ஆல் பெருக்குனிங்கன்னா 10.4 வரும். இதை பெருக்குனா என்ன வரும்? 1.04 வரும். எப்படின்னா இந்த நம்பரை வந்து ஃப்ராக்ஷனால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த பெரிய நம்பரோட வேல்யூ குறைய தான் செய்யும். அப்போ 1.3ஓட 1.04 கம்மி. அப்போ இதில் வச்சு என்ன வரும்? 0.04 வரும். எதில் கேட்டிருக்காங்க? சதவீதத்தில். அப்போ சதவீதத்தால் பெருக்குங்க. அப்போ எவ்வளோ வரும்? 4%.